நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குருவன்குப்பம் கிராமத்தை சார்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகனான சித்தார்த்தன், கச்ராயநத்தம் கிராமத்தை சார்ந்த ஐயப்பன் என்பவரின் மகனான பிரகாஷ், காணாது கண்டான் கிராமத்தை சார்ந்த வேலாயுதம் என்பவரின் மகன் வேலழகன் மற்றும் அதே கிராமத்தை சார்ந்த குமார் என்பவரின் மகன் பாலாஜி ஆகிய நால்வரும் காணாது கண்டான் கிராமத்தின் அருகாமையில் உள்ள அரசு மதுபான கடைக்கு பின்புறம் மது அருந்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த 15க்கும் மேற்பட்ட நபர்கள் மது குடித்துக் கொண்டிருந்த சித்தார்த்தன் மற்றும் அவருடன் இருந்த நண்பர்கள் என அனைவரையும் சரமாரியாக பீர் பாட்டில் உருட்டுக்கட்டை கொண்டு கொடுமையாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். மேலும் இதனால் தலை, கை, கால்கள் உடைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக 2 நபர்களை கடலூருக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் முன்விரோதம் காரணமாக இச்சம்பவம் அரங்கேறி இருப்பதாகவும் தாக்குதல் நடத்திய கும்பலை தேடி வருவதாக தெரிவித்தனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.